முக்கிய செய்திகள். கண்ணுக்கு தெரியாத எதிரியை நம் மருத்துவர்கள் வீழ்த்துவார்கள் என மோடி நம்பிக்கை. சிறு குறு நிறுவனங்களுக்கு ரூபாய் 20,000 கோடிக்கு நிவாரண சலுகைகள் வழங்கப்படும் என மத்திய அரசு அதிரடி அறிவிப்பு. கொரோனா நிவாரணம் காரணமாக இன்று மோடி தலைமையில் பொருளாதார விவகார அமைச்சரவை குழு கூட்டம் நடைபெற்றது. இலங்கையிலிருந்து 700 இந்தியர்களை வெளியேற்ற உள்ளதாக INS ஜலாஸ்வா அறிவிப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். கொரோனா வைரஸ் ஒரு கண்ணுக்கு தெரியாத எதிரியாக இருக்கலாம், ஆனால் நமது மருத்துவ ஊழியர்கள் அதனை வீழ்த்துவார்கள் என்று பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வரும் நிலையில் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த ஊரடங்கு உத்தரவு ஜூன் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு தளர்வுகளுடன் 5ஆம் கட்ட ஊரடங்கு இன்று தொடங்கியுள்ளது. இதற்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள ராஜீவ்காந்தி சுகாதார அறிவியல் பல்கலைக்கழகத்தின் வெள்ளி விழாவை பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி வாயிலாக துவக்கி வைத்தார். அப்போது அவர் பேசிய போது, கொரோனா வைரஸ் கண்ணுக்கு தெரியாத எதிரியாக இருக்கலாம், ஆனால் நமது மருத்துவ ஊழியர்கள் வெல்ல முடியாதவர்கள். கண்ணுக்கு தெரியாத எதிரிக்கும் வெல்ல முடியாதவர்களுக்கும் இடையே நடக்கும் போரில் நமது மருத்துவ ஊழியர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார். வரும் காலங்களில் இந்த பல்கலைக்கழகம் சிறப்பான புதிய உயரங்களை எட்டும் என நம்புகிறேன். உலகளாவிய தொற்று நோய் மட்டும் இல்லாதிருந்தால் இந்த நாளில் நான் உங்களுடன் பெங்களூருவில் இருக்க வேண்டும் என விரும்பினேன். வைரஸ் பரவிய நேரத்தில் உலகமே நம் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ ஊழியர்கள் மற்றும் விஞ்ஞான சமூகத்தை நம்பிக்கையுடனும் நன்றியுடனும் பார்க்கிறது. உங்களிடமிருந்து கவனிப்பு மற்றும் குணப்படுத்துதல் இரண்டையும் உலகம் எதிர்பார்க்கிறது என மோடி பேசினார். 2 லட்சம் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு ரூபாய் 20,000 கோடிக்கு நிவாரண சலுகைகள் வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறது. இன்று பிரதமர் மோடி மத்திய அமைச்சரவை உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்தினார். பிரதமர் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி அரசு 2வது முறையாக பொறுப்பேற்ற பின் இன்று அமைச்சரவை கூட்டம் நடத்தினார். கொரோனா பாதிப்பு, பொருளாதார சரிவுக்கு இடையே அமைச்சரவை கூட்டம் நடந்தது. அதேபோல் லடாக் எல்லையில் சீனாவின் அத்துமீறல், ஊரடங்கு நீட்டிப்பு குறித்தும் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. முக்கியமாக பொருளாதார சரிவு குறித்து இதில் முக்கிய ஆலோசனைகள் செய்யப்பட்டது. மத்திய அமைச்சரவை கூட்டத்தை தொடர்ந்து மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டார். சிறு குறு தொழில் குறித்து முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு ரூபாய் 20,000 கோடிக்கு நிவாரண சலுகைகள் வழங்கப்படும். சிறிய நிறுவனங்களுக்கு மட்டும் இந்த சலுகை அல்ல, பெரிய நிறுவனங்களுக்கும் இந்த சலுகை வழங்கப்படும். ரூபாய் 50,000 கோடி வரை முதலீடு உள்ள நிறுவனங்களுக்கும் சிறு தொழில்களுக்கான சலுகை வழங்கப்படும். 2 லட்சம் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் இதனால் பயனடையும். குறு நிறுவனங்களின் நிதி வரையறை 25 லட்சத்திலிருந்து 1 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதுபோக மத்திய அமைச்சரவை முடிவுகள் மூலம் சிறு குறு தொழில் நிறுவனங்களில் ரூபாய் 50,000 கோடி முதலீடு செய்ய திட்டமிட்டு வருகிறோம். பிரதமர் மோடி தலைமையில் இன்று பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு கூட்டம் நடைபெற்றது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வந்த போதிலும் மக்களின் வாழ்வாதாரம், பொருளாதாரம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ஊரடங்கு தொடர்பான பல்வேறு கட்டுப்பாடுகளை மத்திய மாநில அரசுகள் அவ்வப்போது தளர்த்தின. பல்வேறு நிபந்தனைகளுடன் கடைகள், தொழிற்சாலைகள், அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் திறக்கப்பட்டு செயல்படுகின்றன. வாகன போக்குவரத்துக்கு இருந்து வந்த கட்டுப்பாடுகளும் தளர்த்தப்பட்டு உள்ளன. உள்நாட்டு விமான போக்குவரத்து தொடங்கியுள்ளது. 5ஆம் கட்ட ஊரடங்கில் நோய் கட்டுப்பாடு பகுதிகள் தவிர மற்ற இடங்களில் கட்டுப்பாடுகளில் மேலும் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பிரதமர் மோடி தலைமையில் இன்று பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு கூட்டம் நடைபெற்றது. பிரதமரின் இல்லத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை, நிவாரண நடவடிக்கைகள், பொருளாதார மீட்பு திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. விவசாயிகளுக்கான நிவாரணம் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மோடி தலைமையிலான அரசு 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்த பின்னர் நடைபெற்ற முதல் அமைச்சரவை கூட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது.
நாட்டிலேயே மகாராஷ்டிரா தான் கொரோனா வைரஸால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு உள்ளது. ஊரடங்கு காரணமாக அனைத்து பள்ளிக்கூடங்களும் மூடப்பட்டு உள்ளன. பெரும்பாலான பள்ளிகள் கொரோனா தனிமைப்படுத்தும் மையங்களாக மாற்றப்பட்டு உள்ளன. இந்த நிலையில் மாநிலத்தில் 15ஆம் தேதி முதல் 2020 மற்றும் 2021 புதிய கல்வியாண்டு தொடங்கப்படும் என்று கற்றல் முறையில் மாணவர்களுக்கு பாடங்கள் கற்பிக்கப்படும் என்று மாநில பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வர்ஷா கைக்வாட் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் மாநிலத்தில் பள்ளிக்கூடங்களை மீண்டும் திறப்பது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுடன் வீடியோ கான்பரன்சிங் மூலம் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் அமைச்சர் வர்ஷா கைக்வாடும் பங்கேற்றார். இதில் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே பேசும்போது கொரோனா வைரஸ் பாதிப்பு இல்லாத மற்றும் இணையதள வசதி இல்லாத தொலைதூர பகுதிகளில் சமூக விலகல் விதிமுறைகளை அமல்படுத்தி மீண்டும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும். மற்ற இடங்களில் கற்றல் முறையில் மாணவர்களுக்கு பாடங்களை நடத்தலாம். கூகுள் வலைத்தளங்களை சோதனை அடிப்படையில் பயன்படுத்தலாம். கொரோனா வைரஸ் குழந்தைகளின் கல்விக்கு ஒரு தடங்கலாக இருக்கக்கூடாது. 2020 மற்றும் 2021 கல்வியாண்டு இந்த மாதம் முதல் தொடங்க வேண்டும். இதில் மராட்டியம் தான் நாட்டின் பிற மாநிலங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ வேண்டும். கொரோனா தனிமைப்படுத்தும் மையங்களாக மாற்றப்பட்டுள்ள பள்ளிகளை கிருமி நீக்கம் செய்து மீண்டும் அவற்றை பயன்படுத்தக்கூடியதாக மாற்ற வேண்டும் என்று அவர் கூறினார். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பிரச்சனைகள் மற்றும் துயரங்கள் என்ற தலைப்பில் உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து பதிவு செய்த வழக்கின் போது மத்திய அரசு தரப்பில் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா வாதங்களை முன்வைத்தார். அப்போது அவர் உச்சநீதிமன்றங்கள் இணையான அரசுகளை நடத்தி வருகின்றன என்று கருத்து தெரிவித்தார். இந்த கருத்துக்கு காங்கிரஸ் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. இது குறித்து முன்னாள் மத்திய அமைச்சரும் மூத்த காங்கிரஸ் தலைவருமான கபில் சிபல் நேற்று நிருபர்களிடம் கூறிய போது மத்திய அரசு முரட்டுத்தனமான போக்கை கடைபிடித்து வருகிறது. இந்த அரசு நீதிமன்றங்களை அடிபணிய வைப்பதற்கு முயற்சிக்கிறதா என்ற சந்தேகம் எழுகிறது. ஏற்கனவே அரசுக்கு சங்கடம் ஏற்படுத்தும் தீர்ப்புகளை வழங்கியதால் சில நீதிபதிகள் இடமாற்றம் செய்யப்பட்டு உள்ளனர். மத்திய அரசு மக்களுக்கு எதிராக கடைபிடித்து வரும் சமூக விலகல் அதிகரித்து வருகிறது. களத்தில் என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ளாமல் ஏழை மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை சமாளிக்க வழி தெரியாமல் செயல்படுகிறது மத்திய அரசு. ஆனால் இப்போது ஜனநாயகத்தை காப்பாற்றுவது பற்றி பிரதமர் பேசி வருகிறார். மார்ச் 24ஆம் தேதிக்கு முன்பு இந்த அரசு ஜனநாயகத்தின் குரல் வலையை நெறித்து கொண்டிருந்தது. அதாவது இந்த அரசாங்கத்தின் செயல் திட்டம் 370வது பிரிவு சட்டவிரோத செயல்கள், தேசிய குடிமக்கள் பதிவேடு, மக்கள் தொகை பதிவேடு, தேசிய குடியுரிமை திருத்த சட்டம், முத்தலாக் என்றுதான் இருந்ததே ஒழிய கல்வி, பொது சுகாதாரம் மற்றும் ஏழைகள் மீதான அக்கறை என்று இருக்கவில்லை. கொரோனா நோய் தொற்று மத்திய அரசின் செயலற்ற தன்மையை பகிரங்கப்படுத்தி உள்ளது. இப்போதாவது சக இந்தியர்கள் பற்றிய உங்கள் விளக்கம் என்ன என்பதை பிரதமரிடம் கேட்க விரும்புகிறேன். இந்த நாட்டை நீங்கள் கையாண்டு வந்த வழிமுறையில் இருந்து இப்போதாவது மாற்றிக்கொள்ளுங்கள் என்று கூற விரும்புகிறேன் என்று கபில் சிபல் கூறினார். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா வெளியிட்டுள்ள செய்தியில் கூறிய போது வெளிமாநில தொழிலாளர்களை அழைத்து செல்ல ஏற்பாடு செய்யப்பட்ட ரயில்களை முறையாக இயக்கவில்லை. அந்த ரயில்களில் பயணம் செய்த 80 பேர் பலியாகி இருக்கிறார்கள். நோய் பாதிப்பு இருந்தால் அவர்களை பயணம் செய்ய அனுமதிக்க கூடாது என்று விதிமுறை வகுக்கப்பட்டிருந்தது. ஆனால் ரயில்வே துறை அதை சரியாக கடைபிடிக்கவில்லை. உரிய பரிசோதனை செய்யவில்லை. கடுமையான வெயில் தாக்கம் இருந்த நிலையிலும் ரயில் பயணிகளுக்கு தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் சரியாக செய்து தரப்படவில்லை. இது போன்ற காரணங்களால் தான் 80 பேர் வரை உயிரிழந்து இருக்கிறார்கள். இதற்கு ரயில்வே நிர்வாகம் பொறுப்பேற்று செயல்பட்டதே காரணமாகும். அது மட்டுமல்ல, 40% ரயில்கள் மிகவும் தாமதமாக சென்று இருக்கின்றன. பல ரயில்கள் குறிப்பிட்ட பாதைக்கு பதிலாக வேறு பாதையில் சென்று இருக்கின்றன. ரயில்வே துறை சரியாக திட்டமிடாமல் செயல்பட்டதே இதற்கு காரணம். உத்தரப்பிரதேசத்தில் இப்போதும் கூட ஏராளமான தொழிலாளர்கள் நடந்தே தங்கள் ஊர்களுக்கு சென்று வருகிறார்கள். அவர்களுக்கு தேவையான வசதிகளை மாநில அரசு ஏற்படுத்தி கொள்ளவில்லை. பசியாலும் பட்டினியாலும் அவர்கள் நடந்து செல்கிறார்கள். மத்திய மாநில அரசுகள் இதுபோன்ற மக்களை கைவிட்டு விட்டன என்று அவர் கூறியுள்ளார். மானியமில்லாத எரிவாயு சிலிண்டர் விலை தற்போது 37 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது.
எண்ணெய் எரிவாயு நிறுவனங்கள் ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் எரிவாயு சிலிண்டர் விலையை மாற்றி அமைத்து வருகின்றன. கடந்த மாதங்களில் விலை குறைந்த நிலையில் தற்போது தொழில் நடவடிக்கைகள் மீண்டு வருவதால் விலை ஏற்றம் தொடங்கியுள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு தொடர்ந்து உயர்ந்து வந்த சிலிண்டர் விலை கடந்த மார்ச் முதல் தொடர்ந்து 3 மாதமாக குறைந்தது. தற்போது இன்று அறிவிக்கப்பட்ட தமிழகத்தில் மானியமில்லா வீட்டு எரிவாயு சிலிண்டர் விலை ரூபாய் 37 அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மே மாதத்தில் ரூபாய் 569.50 காசாக இருந்த சிலிண்டர் விலை தற்போது 606 ரூபாய் 50 காசாக அதிகரித்துள்ளது. இந்த விலை ஏற்றம் மானிய விலை எரிவாயு சிலிண்டர் விற்பனையில் தாக்கம் ஏற்படுத்தாது என எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. ஏப்ரல் மாதத்தில் 761 ரூபாய் 50 காசுகளாக இருந்த சிலிண்டர் விலை மே மாதம் 569 ரூபாய் 50 காசுகளாக குறைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வந்த போதிலும் மக்களின் வாழ்வாதாரம், பொருளாதாரம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ஊரடங்கு தொடர்பான பல்வேறு கட்டுப்பாடுகள் படிப்படியாக தளர்த்தப்பட்டன. இன்று தொடங்கியுள்ள 5ஆம் கட்ட ஊரடங்கில் நோய் கட்டுப்பாடு பகுதிகள் தவிர மற்ற இடங்களில் கட்டுப்பாடுகளில் மேலும் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஜூன் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை படிப்படியாக இயல்பு நிலையை கொண்டு வருவதற்கான அறிவிப்புகள் வெளியிட்டு உள்ளன. இந்நிலையில் ஊரடங்கு தளர்வுகள் குறித்து டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பேசிய போது, டெல்லியில் இப்போது வரை அனுமதிக்கப்பட்டவற்றை தவிர முடி திருத்தும் கடைகள், சலூன்கள் மற்றும் அனைத்து கடைகளையும் திறக்கலாம். ஆனால் அழகு நிலையங்கள் தொடர்ந்து மூடப்பட்டு இருக்கும். ஆட்டோ மற்றும் பிற வாகனங்களில் பயணம் செய்வோரின் எண்ணிக்கை தொடர்பான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டுள்ளன. டெல்லியின் எல்லைகள் ஒரு வாரம் மூடப்பட்டு சீல் வைக்கப்படும். அனுமதி அட்டை உள்ளவர்கள் மற்றும் அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடுவோர் டெல்லிக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள். எல்லைகளை மீண்டும் திறப்பது தொடர்பாக பொதுமக்கள் வெள்ளிக்கிழமைக்குள் தங்கள் ஆலோசனைகளை வழங்கலாம். உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானாவுடன் எல்லைகளை திறப்பது குறித்து வாட்ஸ்அப் எண் 8800007722 delhi.cm.suggestions@gmail.com என்ற மெயில் மூலமாகவும் 1031 என்ற எண்ணை தொடர்பு கொண்டும் வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்குள் ஆலோசனைகளை தெரிவிக்கலாம் என்று அவர் பேசினார். உலக புகையிலை இல்லாத தினத்தை முன்னிட்டு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்த போது, புகையிலைக்கு எதிரான போராட்டம் என்பது எனது தனிப்பட்ட போராட்டமாகும். புகையிலை பழக்கம் ஒரு தனி மனிதரை மட்டும் இல்லை, அவரின் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழித்துவிடும் என்பதை ENT மருத்துவரான என் அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன். மேலும் புகையிலை பொருட்களை முற்றிலும் தடை செய்ய வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். புகையிலை நிறுவனங்கள் ஆண்டிற்கு புகையிலை விளம்பரத்திற்கு மட்டும் 62.82 கோடி ரூபாய் செலவழிக்கிறார்கள் என்றும், இதில் அதிகமாக இது போன்ற இளைஞர்கள் புகையிலை நிறுவனங்களால் ஈர்க்கப்படுகின்றனர் எனவும், இதனால் 13-15 வயது இளைஞர்கள் பெரும்பாலானோர் பாதிக்கப்படுகின்றனர் எனவும் தெரிவித்தார். அவர்களில் 40 மில்லியன் இளைஞர்கள் புகையிலையை பயன்படுத்தி வருகின்றனர் என உலக சுகாதார மையத்தின் தகவல் தெரிவித்துள்ளது. இதனால் இந்த ஆண்டின் உலக புகையிலை இல்லாத தினத்தில் இளைஞர்களை புகையிலை பயன்பாட்டில் இருந்து காப்பாற்றும் வகையில் பரப்புரை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொரோனா நேரத்தில் புகையிலை உட்கொண்டால் அந்த நோய் தொற்றில் இருந்து விடுபடலாம் என தவறான பரப்புரையை புகையிலை நிறுவனங்கள் செய்து வருவதாக உலக சுகாதார மையம் குற்றம் சாட்டியுள்ளது. இந்திய கடற்படை கப்பலான INS ஜலாஸ்வா இன்று கொழும்பு துறைமுகத்தில் புறப்பட்டு 700 பேர் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை 2ஆம் கட்ட ஆபரேஷன் சமுத்ரா செட்வின் கீழ் கொண்டு வருவார். இந்த கப்பல் இன்று கொழும்பு துறைமுகத்தை அடைந்தது. இந்திய உயர் ஸ்தானிகர் இந்திய பிரஜைகளுடன் உரையாடுவதை காண முடிந்தது. இலங்கையில் உள்ள இந்திய தூதரகம் கப்பல் ட்வீட் பதிவை பகிர்ந்து கொண்டது. அதில் இந்திய உயர் ஸ்தானிகர் கொழும்பு துறைமுகத்தில் உள்ள இந்திய பிரஜைகளுடன் உரையாடி INS ஜலாஸ்வா முதல் தூத்துக்குடி வரை பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்கிறார். INS ஜலாஸ்வா தமிழ்நாட்டிற்கு புறப்பட்டு இங்கிலாந்து, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், அமெரிக்கா, மாலத்தீவு, பக்ரைன் மற்றும் சிங்கப்பூர் போன்ற பல்வேறு நாடுகளிலிருந்து மக்களை வீட்டிற்கு அழைத்து வரும். கமாண்டர் கௌரவ் துர்கபால்
INS ஜலாஸ்வின் நிர்வாக அதிகாரி ANIக்கு தெரிவித்ததாவது, கோவிட்-19க்கு எதிரான பாதுகாப்பிற்கான வழிகாட்டுதல்கள் மற்றும் அதற்கான நெறிமுறைகள் முறையை கடற்படை தலைமையகம் மற்றும் கட்டளைகளால் அறிவிக்கப்படுகின்றன. வெளியேற்றும் நோக்கத்திற்காக முழு கப்பல் 3 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. வெளியேற்றப்பட்ட அனைவருக்கும் இடமளிக்க நாங்கள் திட்டமிட்டுள்ள பகுதி சிவப்பு மண்டலம். ஆரஞ்சு மண்டலம் என்பது மக்களை வெளியேற்றுவதை கவனித்துக் கொள்வதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு குழு மற்றும் பச்சை மண்டலம் என்பது அதிகாரிகள் மற்றும் மாலுமிகள் தங்கியிருக்கும் இடமாகும் என்று அவர் கூறினார். INS ஜலாஸ்வா என்பது விமானம் தாங்கி கப்பலான INS விக்ரமாதித்யாவுக்கு பிறகு நாட்டின் 2வது பெரிய போர்க்கப்பல். 16,900 டன் ஆகும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த கப்பலில் சுமார் 800 முதல் 1000 பேர் வரை செல்ல முடியும். 200 சிறப்பு ரயில்கள் இன்று முதல் இயக்கம். 1.45 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம். கோலாப்பூரில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பாதிப்பு. பிரபல கோலம் வரையும் கலைஞர் தடை உத்தரவின் போது தொடர்ந்து பணியாற்றி வரும் பெஸ்ட் நிறுவன தொழிலாளர்களை பாராட்டும் வகையில் கோலம் வரைந்துள்ளார். தீவண்டி தீப்பெட்டி சந்தையில் தடை உத்தரவை மதித்து மக்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்த வண்ணம் காய்கறிகளை வாங்கி சென்றனர். ஜூன் 1 முதல் பகுதி பயணிகள் ரயில் நடவடிக்கைகளை தொடங்க உள்ள ரயில்வே இன்று முதல் குறைந்தது 200 ரயில்கள் இயக்கப்படும் என்று ஞாயிற்றுக்கிழமை அறிவித்தது. அதன் இயக்கத்தை மீண்டும் தொடங்கிய முதல் நாளில் 1.45 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் ரயில்களில் பயணம் செய்வார்கள் என்று தேசிய போக்குவரத்து நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜூன் 1 முதல் ஜூன் 30 வரை சுமார் 26 லட்சம் பயணிகள் முன்பதிவு செய்துள்ளனர். இந்த சேவைகள் ஷார்மிக் சிறப்பு ரயில்கள் மற்றும் மே 12 முதல் 30 சிறப்பு AC ரயில்கள் இயக்கப்படும். பயணிகள் புறப்படுவதற்கு 90 நிமிடங்களுக்கு முன்னதாக நிலையத்தை அடைய வேண்டும் மற்றும் உறுதிப்படுத்தப்பட்ட RAC டிக்கெட்டுகள் உள்ளவர்கள் ரயில் நிலையத்திற்குள் நுழைந்து ரயிலில் ஏற மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். MIA வழிகாட்டுதலின்படி அனைத்து பயணிகளும் கட்டாயமாக திரையிடப்படுவார்கள் மற்றும் அறிகுறியற்ற பயணிகள் மட்டுமே ரயிலில் நுழைய ஏற அனுமதிக்கப்படுவார்கள். கொரோனா வைரஸ் தொற்று நோயால் மார்ச் மாதத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரயில்களை ரயில்வே தரம் உயர்த்தியதை குறிக்கும் சிறப்பு பயணிகள் சேவைகளில் இது 2வது முறையாகும். இந்த ரயில்களில் AC மற்றும் AC அல்லாத வகுப்புகள் மற்றும் முழுமையாக ஒதுக்கப்பட்ட பெட்டிகள் இருக்கும். இந்த ரயில்கள் வழக்கமான ரயில்களில் வடிவத்தில் இயங்கும் சிறப்பு ரயில்கள் மற்றும் அடுக்கு 2 நகரங்களையும் மும்பை மற்றும் கொல்கத்தா போன்ற முக்கிய மாநில தலைநகரங்களையும் உள்ளடக்கும் என்று ரயில்வே தெரிவித்துள்ளது. முன்னதாக டெல்லியை மற்றும் முக்கிய நகரங்களுடன் இணைக்கும் AC பயிற்சியாளர்களை கொண்ட சிறப்பு ராஜ்தானி ரயில்கள் இயக்கப்பட்டன. வசாய் பகுதியில் நடந்த திருமண நிகழ்ச்சியை தொடர்ந்து தம்பதியர் பொதுமக்கள் பயன்படுத்த முகக்கவசம் மற்றும் கிருமி நாசினி பாட்டில் வழங்கினர். வசாய் மேற்கு பகுதியில் உள்ள செயின்ட் தாமஸ் ஆலயத்தில் நேற்று ஜோவியல் டி கோர் மற்றும் எல்வினா கொன்சால்விஸ் ஆகியோரது திருமணம் எளிய முறையில் நடைபெற்றது. திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்த வண்ணம் சாலையோரம் வரிசையாக நின்று கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். அதனைத் தொடர்ந்து தம்பதியர் சாலையில் நடந்து சென்ற நிலையில் பொதுமக்களுக்கு முகக்கவசம் மற்றும் கிருமி நாசினி பாட்டில் ஆகியவற்றை வழங்கினர். கொரோனா நோய் காரணமாக தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தம்பதியர் தடை உத்தரவை மதித்து செயல்பட்ட சம்பவம் பலரின் பாராட்டுதலையும் பெற்றது. வசாய் ரயில் நிலையத்திலிருந்து சொந்த ஊர்களுக்கு சிறப்பு ரயில்கள் மூலம் செல்ல இருந்த புலம்பெயர்ந்த மக்கள் வெயிலில் காத்திருந்த காட்சிகள் மனதிற்கு வேதனை அளிப்பதாக உள்ளது. வசாய் ரயில் நிலையத்திலிருந்து உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு 2 ரயில்கள் புறப்பட்ட இருந்த நிலையில் புலம்பெயர்ந்த மக்கள் பலர் அருகில் உள்ள சன் சிட்டி மைதானத்தில் காத்திருந்தனர். ஏற்கனவே கடுமையான வெயில் காரணமாக பெண் பயணி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து மேலும் ஒரு கூடாரம் அமைக்கப்பட இருந்தது. ஆனால் கூடாரம் மேல் பகுதியில் துணிகள் விரிக்கப்படாமல் பயணிகள் பலர் வெயிலில் மனைவி மற்றும்
குழந்தைகளுடன் காத்திருந்தனர். இது குறித்து அப்பகுதியை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் மனோஜ் என்பவர் கூறிய போது, நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்காமல் பயணிகள் கால்நடைகள் போன்று நடத்தப்பட்டதாக ஆவேசத்துடன் தெரிவித்தார். கோலாப்பூரில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மழைக்காலம் துவங்குவதற்கு முன்னதாக மழை பெய்த சம்பவத்தால் கோலாப்பூர் மாவட்டத்தில் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. கோலாப்பூர் பகுதியில் நேற்று பிற்பகல் 3:30 மணிக்கு பின்னர் பெய்த கனமழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் விவசாய பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மழைக்காலத்திற்கு முன்னதாக பெய்த மழையால் நிலைமை மோசமானதாக விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கனமழையை தொடர்ந்து வெளிச்சம் குறைவாக இருந்ததால் வாகனங்கள் முகப்பு விளக்குடன் சாலையில் சென்ற வண்ணம் காணப்பட்டது. மும்பையை சேர்ந்த பிரபல கோலம் வரையும் கலைஞர் தடை உத்தரவின் போது தொடர்ந்து பணியாற்றி வரும் பெஸ்ட் நிறுவனத்தின் தொழிலாளர்களை பாராட்டும் வகையில் கோலம் வரைந்துள்ளார். தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அத்தியாவசிய பணியாளர்கள் பயணிக்க பெஸ்ட் நிறுவனத்தின் மூலம் குறிப்பிட்ட பகுதிகளில் பேருந்துகள் இயக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த 90 நாட்களாக இரவு பகல் பாராமல் தொடர்ந்து பணியாற்றி வரும் பெஸ்ட் நிறுவன தொழிலாளர்களை கௌரவிக்கும் வகையில் சயான் ராணி லட்சுமிபாய் பேருந்து நிலையத்தில் பிரகாஷ் சிவாலா என்ற கலைஞர் பிரம்மாண்ட கோலம் வரைந்துள்ளார். பேருந்தின் படத்துடன் கூடிய கோலத்தில் நன்றி தெரிவிக்கும் வாசகங்கள் இடம்பெற்று இருந்தது. இந்நிலையில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் கொரோனா நோய் பாதிக்கப்பட்ட நபர்கள் எண்ணிக்கை 34,890 உள்ளதாக சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. தடை உத்தரவு முதல் கட்டமாக தளர்த்தப்பட்ட நிலையில் சயன் பன்வேல் நெடுஞ்சாலை பகுதியில் வாகனங்கள் நெரிசலாக செல்வதை காண முடிந்தது. தடை உத்தரவு நீடித்து வரும் நிலையில் கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலத்தை தவிர்த்து மற்ற மண்டலங்களில் தடை உத்தரவு படிப்படியாக தளர்த்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முதல் கட்ட தளர்வை தொடர்ந்து அத்தியாவசிய பொருட்கள் ஏற்றி செல்லும் வாகனங்கள் இயங்க அனுமதிக்கப்பட்ட நிலையில் சயன் பன்வேல் நெடுஞ்சாலை பகுதியில் சாலை நெரிசல் காணப்பட்டது. மேலும் லாரிகளில் ஏற்றி வரப்பட்ட காய்கறிகளை சாலையில் நின்ற வண்ணம் பலர் வாங்கி சென்றனர். நெடுஞ்சாலை ஓரம் லாரிகள் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் சமூக இடைவெளியை கடைபிடிக்காத நிலையில் மக்கள் பலர் காணப்பட்டனர். தடை உத்தரவு நீட்டித்து வரும் நிலையில் ரயில்வே நிர்வாகம் பகுதி ரயில் சேவையை தொடங்கியுள்ளது. அதனைத் தொடர்ந்து மும்பை சத்ரபதி சிவாஜி ரயில் முனையத்தில் இருந்து மகாநகரி பயணிகள் ரயில் இயக்கப்பட்டது. தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு 200 ரயில்கள் இயக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ரயில்வே பகுதி வாரியாக ரயில் சேவையை தொடங்கியது. மும்பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ரயில் முனையத்தில் இருந்து வாரணாசி செல்லும் மகாநகரி பயணிகள் ரயில் இயக்கப்பட்ட நிலையில் ஏராளமானோர் பயணம் மேற்கொண்டனர். சமூக இடைவெளியை கடைபிடித்த வண்ணம் பயணிகள் வரிசையில் சென்றனர். காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு ஒலிபெருக்கி மூலம் அறிவிப்பு செய்து கொண்டிருந்தனர். ஜூன் 1ஆம் தேதி முதல் 1,45,000 பயணிகள் ரயில் பயணம் மேற்கொள்ள உள்ளனர். தடை உத்தரவு உள்ள நிலையில் பீவண்டி தீன்பட்டி சந்தையில் பொதுமக்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்காத வண்ணம் காய்கறிகளை வாங்கி சென்றனர். கொரோனா நோய் பரவலை தடுக்கும் வகையில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்ய தடை உத்தரவில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. பீவண்டி தீன்பட்டி காய்கறி சந்தையில் நேற்று பொருட்கள் வாங்க மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. மக்கள் தடை உத்தரவை மீறி சமூக இடைவெளியை கடைபிடிக்காத வண்ணம் சந்தையில் காய்கறிகளை வாங்கி சென்றனர். மாநிலத்தில் நோயால் பாதிக்கப்பட்ட நபர்கள் எண்ணிக்கை 65,168 எட்டியுள்ள நிலையில் இது மேலும் நிலைமையை கவலையடைய செய்துள்ளது. நாக்பூர் விமான நிலையத்திலிருந்து வெளியே செல்லும் பயணிகள் பயன்படுத்திய முகக்கவசம், கையுறை உள்ளிட்டவற்றை சாலையில் வீசி செல்வதால் சுகாதார பிரச்சனை எழுந்துள்ளது. தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இந்நிலையில் நாக்பூர் விமான நிலையத்திலிருந்து வெளியே செல்லும் பயணிகள் பயன்படுத்திய முகக்கவசம், கையுறை உள்ளிட்டவற்றை விமான நிலைய வளாகத்தில் உள்ள சாலையில் வீசி செல்லும் நிலை அதிகாரிகளை கவலையடைய செய்துள்ளது. சுகாதாரத்துறை பாதுகாப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் நிலையில் இதுபோன்ற சம்பவங்கள் நிலைமையை மேலும் மோசமானதாக ஆக்கி வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
மும்பையில் தமிழர்கள் அதிக அளவில் உள்ள தாராவியில் ஆட்கொல்லி கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. இந்த நிலையில் நேற்று தாராவியில் புதிதாக 38 பேருக்கு நோய் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டது. இதனால் இங்கு கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1771 அதிகரித்துள்ளது. இதில் 71 பேர் ஆட்கொல்லி நோய்க்கு பலியாகியுள்ளனர். இதேபோல் நேற்று மாஹிமில் 23 பேரும் தாதரில் 10 பேரும் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டனர். இதனால் அங்கு நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முறையே 507, 319 உயர்ந்துள்ளது. தாராவியில் சுகாதார பணியாளர்கள் இதுவரை உடல் வெப்பத்தை கண்டறியும் தெர்மல் கருவி மூலம் மட்டுமே பொதுமக்களுக்கு கொரோனா அறிகுறி உள்ளதா என சோதனை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் நேற்று முதல் இங்கு சுகாதார பணியாளர்கள் இரத்த பரிசோதனை மூலம் பொதுமக்களுக்கு நோய் அறிகுறி உள்ளதா என கண்டறிய தொடங்கியுள்ளனர். தாராவி சாஸ்திரி நகர் பகுதியில் நேற்று சுகாதார பணியாளர்கள் சந்தேகப்படும் நபர்களுக்கு இரத்த பரிசோதனை மேற்கொண்டனர். தாராவி கிராஸ் ரோடு அம்பேத்கர் நூலகத்தில் வைத்து சன் யூத் அசோசியேஷன் சார்பில் கொரோனா நோய் குறித்த மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இதில் மருத்துவர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் மருத்துவ குழுவினர் பங்கு பெற்று பரிசோதனை மேற்கொண்டனர். தாராவி கிராஸ் ரோடு அம்பேத்கர் நூலகத்தில் வைத்து சன் யூத் அசோசியேஷன் சார்பில் கொரோனா நோய் குறித்த 2 நாட்கள் இலவச மருத்துவ பரிசோதனை முகாமிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன் 2வது நாளான இன்று காலை 9 மணிக்கு அம்பேத்கர் பள்ளி அருகில் உள்ள அம்பேத்கர் நூலகத்தில் வைத்து மருத்துவ பரிசோதனை நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டனர். மருத்துவர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் மருத்துவ குழுவினர் மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டனர். மக்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்த வண்ணம் முகக்கவசம் அணிந்த நிலையில் வரிசையாக வந்து கலந்து கொண்டனர். நோய் பரவலை தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மக்களுக்கு ஹோமியோபதி மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டது. தாராவி கிராஸ் ரோடு ஸ்ரீ சாய் மகளிர் அசோசியேஷன் அலுவலகத்தில் வைத்து லெமுரியா அறக்கட்டளை சார்பாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏராளமானோர் உணவு இன்றி தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் லெமுரியா அறக்கட்டளை சார்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. தாராவி பகுதியில் தடை உத்தரவு காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிராஸ் ரோடு பகுதியில் உள்ள ஸ்ரீ சாய் மகளிர் அசோசியேஷன் அலுவலகத்தில் வைத்து அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. சிவசேனா பிரமுகர் ஆனந்த் தலைமையில் அப்பகுதியை சேர்ந்த அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர்கள் கலந்து கொண்டு மக்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கினர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கண்ணுக்கு தெரியாத எதிரியை நம் மருத்துவர்கள் வீழ்த்துவார்கள் என மோடி நம்பிக்கை. சிறு குறு நிறுவனங்களுக்கு ரூபாய் 20,000 கோடிக்கு நிவாரண சலுகைகள் வழங்கப்படும் என மத்திய அரசு அதிரடி அறிவிப்பு. கொரோனா நிவாரணம் காரணமாக இன்று மோடி தலைமையில் பொருளாதார விவகார அமைச்சரவை குழு கூட்டம் நடைபெற்றது. இலங்கையிலிருந்து 700 இந்தியர்களை வெளியேற்ற உள்ளதாக INS ஜலாஸ்வா அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.